அப்படியே சொல்லிட்டு வரமா சொல்லுவோம். மகாராஜா என்ன காரணம்? நம்ம பொண்டாட்டி மாதிரி வந்துக்கிறாங்க. இருங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டேன். என்ன சொன்னா? நம்ம பொண்டாட்டி மாதிரி வந்து யாரு பொண்டாட்டி? நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? என்ன சொல்லிட்டு போனீங்க? என் மனைவி என்று சொல்லக்கூடிய பெருந்தருவார் அழைத்து வா என்று சொன்னேன். நேர பொம்மை நாட்டிக்கிட்ட நான் போக முடியுமா? எப்படி? எப்படி? அதனால எங்க பக்கத்து வீட்டுக்காரத்தை கூப்பிட்டு அவளை கொண்டு போய் உங்க வீட்டுக்காரிய கூப்பிட்டு 2 பேரும் கூட்டிட்டு வந்துக்கிறேன். உங்க வீட்டுக்காரியம் உங்க தம்பி பொண்டாட்டி வந்துக்கிறாங்க. உங்க வீட்டுக்காரி நீ கூட்டிட்டு போ, உங்க தம்பி பொண்டாட்டி நான் ஏங்க அப்படி இருந்தாலும் சீக்கிரமாக உள்ள விட்டு விடு. 2 பேருமே வந்துறியா? 2 பேரும் விட்டுரு. 2 பேருமே. சரி ஆகுதுங்க. அம்மா வீட்டுக்கார வரும்படி உத்தரவு. ஐயா மன்னாரி மன்னாரே, ஐயா மன்னாரி மன்னாரே, மகளே உடைய தெரிந்தாராக ராஜாவே ராஜாரே, இந்த ராஜர்கள் நீவாரா எல்லோரும் தலைவனாண்டே நாயகி போட்டி செய்தே ஐயா நாரா உண்டே தம்பி மனைவியா விலகக்கூடிய இருவரனை கோடி வணக்கம். எனக்கு கால் வலிக்கும். கவலா பெருமை தம் புண்டாட்டி தாம் புண்டாட்டி மாதிரி அது என்பதா படிந்ததால இன்பமா வாழ்ந்திருப்பேன்.
நீர்க்கா சுகம் பெற்று வாழ்ந்து வளர்ந்திருப்பா எழுந்திருப்பா என்ன வரவழைத்த சொன்னை எதற்காக சொன்னாய் சொல்லுங்க. சரிப்படியா திருமணம் செய்வதற்காக ஒரு மனதாக உன்னை தேடி உன்னை அழைத்திருக்க. யாரு கல்யாணம்? யாருக்கா? யாருக்கு திருமணம் என்பார்? யாரு இருக்கிறார்? திருமணம் யாருக்கு? ஓ, இது தெரியாது உனக்கு? தெரியாதான் கேட்கிறேன். இது தினத்துல ஆகியும் உனக்கு எத்தனை பிள்ளை? எனக்கு ஒரே பிள்ளை தான். எத்தனை பிள்ளை? 60 பிள்ளை. 60 பிள்ளைல நம்மளுக்கு எத்தனை வயதுக்கு முதல் பிள்ளை எது? லட்சணகுமாரன். லட்சணகுமாரன். அவனுக்கு வயசு எவ்வளவு? ஆகுது இப்பதான் 1. 21 வயது ஆகிவிட்டது. அதனால அவனுக்கு திருமணம் செய்வதற்காகவும் ஒரே ஒரு மன்னனோடாகவும் உன்னை யாகையும் கேட்டு விட்டு கல்யாணம் என்று சொல்லி உன்னை அழைச்சிருக்கின்றேன். அப்படியா? உன் சித்தம் எப்படி அனுக்கும்? ஓ, உன் வார்த்தை பிரகாரம் எனக்கு அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பெண்ணு எங்க இருக்கின்றது தெரியாது. எப்படி பெண்ணு எங்க இருக்குது நம்மளுக்கு தெரியாது. உன்னுடைய பெரியப்பா என்று சொல்லக்கூடிய ஜெகனி மாமன் எனக்கு மாமன், உனக்கு பெரியப்பா அவரை அழைத்து விசாரிச்சா எல்லா விஷயம். அதனால உன் பெரியப்பா அழைத்து சீக்கிரம் வச்சுக்கோ.